அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திலே பல இடங்கள் விடுபட்டு இருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டும். கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று மதுரையில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையும் வேகமாக செயல்படுத்த வேண்டும். அனைத்து ஜாதிகளுக்கும் ஜனத்தொகை கணக்கெடுத்து இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும். அருந்ததியர் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு, அதை 6% அவர்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும். யாராவது கோவலம் கட்டிக்கொண்டு விவசாயம் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது கொங்கு வேளாளனாக இருப்பார். இன்றைக்கு கூட கோவலம் கட்டிக்கொண்டு விவசாயம் செய்கின்றார். 10% கொங்கு வேளாளர் கவுண்டர்களே முன்னேறி இருக்கலாம். ஆனால் 90% விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்திற்கு ஒரு 10% கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்திலே நான் வைத்துக் கொள்ளுகிறேன். 2008ஆம் ஆண்டு வரி ஏற்றப்பட்ட பொழுது சென்னைக்கு மட்டும் ஏற்றப்படவில்லை, மற்ற மாநகராட்சிகளுக்கு நகராட்சிகள் ஏற்றப்பட்டது. இப்ப ஒரே மாதிரியாக எல்லா பகுதிகளுக்கும் ஏற்றி இருக்கிற காரணத்தினால் மற்ற மாநகராட்சிகளிலே இன்றைக்கு அது அதிகமாக உணர்கின்றார்கள். அதையும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மக்களை பொறுத்தவரை சாக்கடை வசதி, குப்பை அள்ளுதல், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லா நகர்ப்புறத்திலும் இருக்கின்றது. விதிமீறல் கட்டிடங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை அபராதம் வசூலிக்கப்படுகிறது. இது எந்த மாநகராட்சியிலும் இப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை அந்த அபராத விதிப்பை நீக்க வேண்டும். அரசு பள்ளியிலே 6வதிலிருந்து 12வது வரை படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வியிலே இன்றைக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 10வது படித்த சில மாணவிகளே இன்றைக்கு உயர்கல்விக்கு செல்லுகிறார்கள். அது 6வதிலிருந்து 12வது என்பது வரை 6வதிலிருந்து 10வது படித்து முடித்தே பாலிடெக்னிக்கோ ஐடிஐ செல்லுகின்ற உயர்கல்விக்கு செல்லுகிறார்கள். அதில் சிறு மாற்றம் வேண்டும் என்ற ஆசிரியர்களுக்கு மன அழுத்தம் இருப்பதால் தான் இன்றைக்கு மாணவர்களுக்கு மன அழுத்தம் வருகிறது. அதை தீர்ப்பதற்காக பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய கோரிக்கையோடு அமர்ந்திருக்கிறார்கள். அதை நிறைவேற்ற வேண்டும். அதே போல பார்த்தீர்கள் சொன்னால் தனியார் பள்ளிகளிலே, தனியார் கல்லூரிகளிலே ஆசிரியர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக இருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பாக இதைவிட குறைவாக கொடுக்க கூடாது என்று ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து அவருடைய சம்பளத்தை சரி செய்ய வேண்டும். சொத்து வரியாக இருந்தாலும், டீசல் பெட்ரோலாக இருந்தாலும், சமையல் எரிவாயுவாக இருந்தாலும் எல்லாமே மக்களை பாதிக்கக்கூடியதுதான். கொஞ்சம் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கிறார்கள். வரி உயர்வை கொஞ்சம் நீக்க வேண்டும். ஆனைமலையாறு நல்லாறு நீராறு திட்டத்திற்கு இன்னும் அனுமதி கொடுக்காமல் அந்த ஒப்பந்தம் போடப்படாமல் இருக்கிறது. அதனால் அமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொண்டு இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று. மரவள்ளி கிழங்கை பற்றி அதில் பேசப்படவில்லை, மஞ்சளை பற்றி அதில் பேசப்படவில்லை, வாழைப்பயிரை பற்றி அதில் பேசப்படவில்லை. இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு விடிவு காலத்தை அமைச்சர் அவர்கள் தர வேண்டும். கோவையிலே கயிறு வாரிய நிறுவனம் கோவைக்கு வேண்டும். டாஸ்மாக பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை என்று சொன்னால் 10 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டோம்னு சொன்னா திருப்பி கொண்டு பாட்டில கொடுத்தா அந்த 10 ரூபாய் திருப்பி தருவோம்னு சொன்னா யாரும் உடைக்க மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பாருங்க. பில்லிங் என்று சொல்லப்படுகின்ற சாலையை தோண்டி எடுத்து திரும்ப சாலை போடப்படுகின்ற அந்த வேலையை செய்கின்றீர்கள். அந்த ஜல்லியை மறுபடியும் உபயோகப்படுத்துகிறார்கள். அப்ப சாலை போடுகின்ற அந்த வேலையிலே அந்த செலவு என்பது குறையும். ஸ்லாப் தான் அப்படியே தோன்றாங்க, அதை போடுவாங்க, மூடிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் டிராபிக் இருக்கும். ஆனால் அது மாதிரி விஷயங்களை நாம் செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று கொதிகலன் இயக்குநரகம் ஒன்று இருக்கிறது. அது அந்த துறை தொழில்துறையின் கீழ் வந்தால் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கு. பள்ளி கட்டிடங்களை எல்லாம் பொதுப்பணித்துறை தான் இன்றைக்கு ஆய்வு செய்கிறது. எப்படி மருத்துவ துறையினுடைய கட்டிடங்களை கட்டுகிறார்களோ அதே போல பள்ளி கட்டிடங்களையும் பொதுப்பணித்துறை சார்பாக கட்டினால் அவர்களே அதை பராமரிக்கும் பொழுது அது வசதியாக இருக்கும் என்ற கருத்தையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலை துறையில் இருக்கின்ற ஒப்பந்தக்காரர்கள் எல்லாம் இன்றைக்கு 12% 18% வரை ஜிஎஸ்டி கொடுக்கின்றார்கள். அந்த பணம் நிறுத்தப்படுகின்றது. வட்டிக்கு கொடுக்க முடியுமா என்று யோசிக்க வேண்டும். அப்புறம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து கோவை வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா உளுந்தூர்பேட்டையிலிருந்து சேலம் வரைக்கும் 7 இடத்துல 4 வழிச்சாலை 2 வழிச்சாலையா மாறுது. 2 வழிச்சாலை ஈரோடு பாத்தீங்கன்னா சித்தோடுக்கும் பெருந்துறைக்கு இடையில காஞ்சி கோயில், நசீனூர், பெத்தாம்பாளையம் 3 ரோடு கிராசிங் இருக்குது. அதுல கண்டிப்பா பாலங்கள் தேவை. அதே போல கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீலமூர்ல இருந்து மதுக்கரை வரைக்கும்
நால்வழிச்சாலையாக மாற்றி தர வேண்டும் என்று சாலை பணியாளர்கள் நிறைய தேவை. 41 மாசம் பணியில இல்லாமல் இருந்தார்கள். அந்த 41 மாசமும் அவங்களுக்கு அதாவது அவங்க பணி நிறைவு பெறும் பொழுது பணி நிறைவு பலன் 41 மாசத்தை கணக்கெடுத்துக்க கூடாது. ஏன்னா அவங்க பணி நீக்கப்பட்டார்கள். அதை கணக்கெடுத்துக்காம அவங்களுக்கு இந்த பலன்களை தர வேண்டும் என்று சிறு துறைமுகங்களை மேம்படுத்துகிற இந்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஈசிஆர் என்று அழைக்கப்படுகின்ற கிழக்கு கடற்கரை சாலை சென்னையும் கன்னியாகுமரியையும் இணைப்பது தமிழக பொருளாதார வளர்ச்சியினுடைய ஒரு கனவு சாலை. அந்த சாலைக்கான பணிகள் தொடங்கப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கோவையில் சாலையில் அமைக்கப்பட அந்த மேம்பாலம் அந்த மேம்பாலம் என்பது சேலம் கொச்சின் சாலையில் உள்ள நீலம்பூர் சந்திப்பு வரை விரிவாக்கம் செய்து இணைக்கப்படாவிட்டால் அது என்ன பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அது பயனளிக்காமல் போகும். அதனால் நீலம்பூர் சந்திப்பு வரை அதை விரிவாக்கம் செய்து தரப்படுமா என்பதை தங்கள் சென்னைக்கு உள்ளே வருவதற்கும் வெளியே போவதற்கும் செங்கல்பட்டு வழியாக 2 பக்கம் 6 வழி சாலையாக மாற்றினால் கூட இந்த போக்குவரத்து நெரிசல் தீராது. ஒரு நீண்டகால திட்டமாக செங்கல்பட்டிலிருந்து வண்டலூர் வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து மதுரவாயல் வரைக்கும் உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற திட்டம் இருக்கின்றதா என்பதை அரசினுடைய அனைத்து சேவைகளுமே இன்றைக்கு இ சேவைகளாக மாறி இருக்கிறது. ஆனால் அந்த சர்வர் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கிறது என்று சில அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள். ஆனால் தேவையான அளவு சர்வர் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. காவல்துறை என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று கட்டமைப்பு, இன்று காவல்துறை அதிகாரிகளுக்கான ஒரு தனிப்பட்ட உதவிகள், 3வது காவல்துறை பொதுமக்கள் தொடர்பு. ஆள் பற்றாக்குறை, ஆள் கம்மி. அதனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த பந்தோபஸ்துக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டா ரெகுலரா இருக்கிற வேலை நடக்கும் அப்படிங்கறதான். அதே போல ஆள் எடுக்கிறப்ப இந்த 7 மாதம் பயிற்சிங்கிறத ஒரு 18 மாதம் பயிற்சியா கொடுத்தோம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காலத்துக்கு ஏற்றவாறு திறனை மேம்படுத்துறதுக்காக ஒரு மேம்பாட்டு மையம் அதை ஏற்படுத்த வேண்டும். சமூக வலைதள பாதுகாப்புக்கென்று கண்காணிப்புக்கென்று ஒரு தனி அழகு ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். துப்பறியும் நாய் நிறைய பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு துப்பறியும் நாய்க்கு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் பயிற்சி நிலையம் இருக்கு. இப்ப கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு சரியான பயிற்சியாளர்கள் இருக்கிற மாதிரியே தெரியல. அட்லீஸ்ட் வட மாவட்டங்கள் ஒரு இடத்துலயும் தென் மாவட்டங்கள் ஒரு இடத்துலயும் மோப்ப நாய்களுக்கு பயிற்சி கொடுக்கிற இடத்த ஆரம்பிச்சு அங்க சரியான பயிற்சியாளர்களை நியமிக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். காவல்துறைக்கு எங்கெங்கெல்லாம் சிசிடிவி நகரங்கள்ல போடப்பட்டு இருக்கோ அதுக்கு மெயின்டெனன்ஸுக்குன்னு ஏதாவது ஒரு நிதியை ஒதுக்கி அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணா மட்டும்தான் அதுக்கான தீர்வு வரும். காவல்துறையை பொறுத்த அளவுக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்க்கறாங்கன்னே தெரியல. எப்ப கேட்டாலுமே ராத்திரி பகல்ல உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குது. அதனால அதனோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 மணி நேரத்துக்கு மேல யாரையும் பயன்படுத்த கூடாதுன்னு இருக்கு. ஓவர் டைம் இருந்தா கூட இவ்வளவுதான் வாரத்துக்கு ஒர்க் பண்ணணும்னு ஒரு நியதி இருக்கு. ஆனா காவல்துறையில அப்படி இருக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கு ஒரு தீர்வு வேணும். அப்படி கூடுதல் நேரம் வேலை பார்க்கறாங்கன்னு சொன்னா அதுக்கு சம்பளமாவது அதிகமா கொடுக்கணும். அதே மாதிரி இடர்படி ரிஸ்க் அலவன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் கம்மியா இருக்குது. உணவுப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே வரணும். டவுன் எல்லாம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் வரைக்கும் அதுக்கு மேல இருக்கிறதுலாம் பார்த்தா உணவுப்படி இருக்கிற மாதிரியே இல்லைன்னு சொல்றாங்க. அது உண்மை என்றால் உணவுப்படி எல்லாருக்குமே தர்றதுக்கு வரணும். இந்த கூடுதல் நேரம் இடர்படி எல்லாம் ஒரு டபுளாவது ஆக்கணும். பணி சார்ந்த நிகழ்வுகளுக்கு வழக்கு வந்ததுன்னு சொன்னா அது அரசாங்கமே அந்த செலவுகளை, வழக்கு செலவுகளை, நீதிமன்ற செலவுகளை அரசாங்கமே ஏத்துக்கணும். அப்புறம் அவங்கள ஐடி கார்டு இருந்ததுன்னு சொன்னா பேருந்துகள்ல பயணிக்கிறதுக்கான அந்த அனுமதி வேணும். அப்புறம் பணி மாறுதல் பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப சூழ்நிலையை பார்க்கணும். குடும்ப சூழ்நிலை பார்க்காம நம்ம பணி மாறுதல் பண்ணிட்டோம்னு சொன்னா அழுத்தம் தான். பெண்களுக்கு குறிப்பா குடும்ப சூழ்நிலை பார்க்காம பணி மாறுதல் பண்ணிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு மன அழுத்தம் வராம என்ன பண்ணும்? பதக்கங்கள் கொடுக்கறப்ப இன்னும் அந்த கமிட்டியை போட்டு சரியான ஆட்களுக்கு பதக்கங்கள் வரலங்கிற ஒரு குறை இருக்கு, அதை தீர்க்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா 93ல 2ஆம் நிலை காவலர்களா அவங்க 25 வருஷம் கழிச்சு 51,000 ரூபாய் இன்னைக்கு சம்பளம் வாங்குறாங்க. 94 அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க இன்னைக்கு 52,500 ரூபாய் வாங்குறாங்க. 1,500 ரைட்டு. ஆனா மன அழுத்தம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வர்றது நமக்கு வரலையே. உயர் அதிகாரிகள் இல்லத்துல, காவல்துறை உயர் அதிகாரிகள் இல்லத்துல காவலர்கள் பணியாற்றுவதற்கு அது மாற்று ஏற்பாடு கண்டிப்பா பண்ணணும். அதே போல ஓய்வு பெற்ற அதிகாரிகள்
அவர்கள் இல்லத்திலையும் காவலர்கள் பணியாற்றுவதாக அறிகின்றோம். ஓய்வு பெற்றவங்க எப்படி சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஓஏ அலவன்ஸ் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறோமோ, அதே மாதிரி டிஜிபி ரேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஓஏ அலவன்ஸ் 10,000 ரூபாய் நீட்டிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறப்ப இப்ப காவல் நிலையத்துக்கு போனோம்னு சொன்னா உள்ள வர்றவங்களை உட்கார வைக்கணும். ஒரு 8 சேராவது வர்றவங்களுக்கு இருக்கணும். இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா அந்த பக்கம் அதிகாரிக்கு இருக்கிற சேரும் இந்த பக்கம் இருக்கிற சேரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் விபத்துகள் நடந்ததுன்னு சொன்னா ஆர்டிஓ ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் வாகனங்களுக்கு. அதுக்கு 10 நாள் 15 நாள் பண்றாங்க. ஏன் பண்ணணும்? ரெஃபர் பண்ணணும், அவ்வளவுதான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரெஃபர் பண்ணனா கொடுக்க போறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கால நிர்ணயம் கண்டிப்பா வேணும். அப்புறம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பொறுத்தவரை சரியான அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பா வேணும், டெஃபினட்டா வேணும். பொருளாதார குற்றங்கள் ஒரு 10 ஆண்டுகள் ஆனா கூட இன்னைக்கு தாமதமாயிட்டு இருக்குது. அதுக்கான விஷயங்கள் வேணும். இன்னொன்னு, மேலாளர் பெயர் வேண்டி தமிழகம் பூராவும் பல இடங்களிலே அந்த சமுதாயங்களை சார்ந்தவர்கள் போராட்டங்களை நடத்தினார்கள். அது மேல ஏகப்பட்ட பேத்து மேல இன்னைக்கு வழக்கு இருக்குது. அந்த வழக்குகளையும் ஒரு பொதுவான வழக்காக கருதி முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி செய்வதற்கு முன்வர வேண்டும். தீயணைப்பு துறைக்கு ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னவெல்லாம் பலன் இருக்கிறதோ அதே முறையில தீயணைப்பு அதிகாரிகளுக்கும் இருக்கணும். ஆனா தீயணைப்பு துறைக்கு செலக்ட் பண்ணவங்கள ஒரே நேரத்தில் பண்ணவங்க, ஒரே எக்ஸாம்ல பண்ணவங்க. ஆனா தீயணைப்பு துறைக்கு அப்பாயின்மெண்ட் போடாம இருக்கு. அந்த விஷயம் அதே போல தீயணைப்பு துறைக்கு எங்க நிலையம் இருக்குதோ அங்கேயே கோட்டஸ் வேணும். எங்க தீயணைப்பு நிலையம் இருக்கிறதோ அங்க வேலை பார்க்கிறவங்களுக்கு அங்கேயே கண்டிப்பா இது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸ்டெர்லைட்ல கொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சி யாரும் மறக்க மாட்டாங்க, அதையும் மறக்க மாட்டாங்க. சாத்தாங்குளம் மரணத்தை மறக்க மாட்டாங்க. நெய்வேலியில செல்வமுருகன் அவருடைய மரணம், பொள்ளாச்சி வழக்கு நாங்கெல்லாம் போய் பொள்ளாச்சியில போராட்டம் பண்ணி தான் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். எங்களெல்லாம் பொள்ளாச்சியிலே போராட்டம் செய்த பின்னால் தான் முதலமைச்சரே ஒரு கவனம் செலுத்தி மிகப்பெரிய அறிவிப்புகள், மிகப்பெரிய எதிர்ப்புகள் தெரிவித்த பின்னாடிதான் அதற்கான வழக்குகள் அங்கே தீவிரப்படுத்தப்பட்டது, கைது செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் எலச்சிபாளையம் ஒன்றியத்தில் இழுப்புலி ஏரி என்று இருக்கிறது. 147 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அது 365 நாட்களும் அங்கே தண்ணீர் இருக்கிறது. சுற்றுலா தலமாக அறிவித்து மேம்படுத்த முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். விவசாயிகள் இன்றைக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வருமானம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயங்கள். ஒன்று, எத்தனால் தயாரிப்பு ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். ரேஷன் கடைகளிலே தேங்காய் எண்ணெய் கொடுத்தால்தான் தென்னை விவசாயம் பாதுகாக்கப்படும். கல் இறக்குவதற்கு அனுமதியை கொடுத்தால் விவசாயிகள் வாழ்வார்கள். அதே போல விவசாயிகளுக்கு நீரேற்று பாசனம் தமிழ்நாடு முழுவதும் நீரேற்று பாசனம் வந்தால் தண்ணீர் பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி பண்ணை சாரா கடன் 6% வட்டியை போட்டு அந்த பண்ணை சாரா கடனை கிளப்பில் இருப்பதை திரும்ப அரசு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கல்வி மாவட்டங்கள் அங்கே மூடப்பட்டிருக்கிறது. அதுவெல்லாம் நிர்வாகத்திற்கு மிக சிரமமாக இருக்கிறது. அந்த கல்வி மாவட்டங்களை எல்லாம் அறிவிக்க வேண்டும். குறிப்பாக திருச்செங்கோடு கல்வி மாவட்டம் இருந்தது, இப்போது அது இல்லை. அதனால் திருச்செங்கோடு கல்வி மாவட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். ஸ்கீம் கோயில்கள் அவரவர் செலவிலே புனரமைப்பதற்காக தடங்கல்கள் நிறைய இருக்கிறது. அந்த வழியை எளிமையாக்க வேண்டும். கோயில்களுக்கு நாட்டு சர்க்கரை கவுந்தப்பாடி போன்ற பகுதிகளில் இருந்து கலப்படம் இல்லாத சுத்தமான நாட்டு சர்க்கரை கோயில்களுக்கு பெறப்பட்டது. குறிப்பாக பழனி கோயிலுக்கு கவுந்தப்பாடியிலிருந்து பெறப்பட்டது. விவசாயிகளிடத்திலிருந்து எப்படி கரும்பை நேரடியாக கொள்முதல் செய்கிறோமோ அதே மாதிரி நாட்டு சர்க்கரையை கோயில்களுக்கு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டி மிகச்சிறப்பான வரவேற்பு. தமிழகம் முழுவதும் எல்லா பள்ளிகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. கோவைக்கு மெட்ரோ வேண்டும். அந்த பணிகளையும் வேகமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேலம் உளுந்தூர்பேட்டை சாலை 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்று, சேலம் சென்னை 8 வழிச்சாலை என்பது தருமபுரியினுடைய உள்பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய உள்பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய உள்பகுதி. அந்த உள்பகுதிகள் இதுவரைக்கும் வளர்ச்சியிலே குறைந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் வளர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த சாலை தேவைப்படும். கிராமப்புறத்தினுடைய தொழில் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு கண்டிப்பாக அரசு முயற்சிக்க வேண்டும். நகர பகுதிகள் எல்லாம் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுத்தா தான் பவர் கனெக்ஷன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஒன் டைம் இது மாதிரி பெண்டுகள் இருக்கிற கட்டடங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி செய்து
அதுக்கெல்லாம் ஒரு மின்சார இணைப்பு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை செய்தால் பலரும் பிழைத்துக் கொள்வார்கள். அதை இன்னும் வேகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அனுமதி கிடைக்காமல் பல தொழிற்சாலைகள் கிடப்பிலே கிடக்கின்றன. அதற்கு ஒரு தனி குழு அமைக்க வேண்டும். ஒரு IAS அதிகாரியுடைய தலைமையிலே தனி குழு அமைத்து எதுவெல்லாம் பல ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கிறதோ அதற்கான அனுமதிகளை தருவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். அதே சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரை இருக்கிற கடல் பகுதியை அதை சரியாக கவனித்து ஒரு குழுவை போட்டு சுற்றுலா மேம்பாடு செய்தோம் என்று சொன்னால் தாய்லாந்தை போல ஒரு மிகப்பெரிய வருமானம் அதிலே வருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து, சேது சமுத்திர திட்டம் மதர் வெசல் என்று சொல்லப்படுகின்ற பெரிய கப்பல்கள் இந்த 15 ஆண்டுகளாக அந்த சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால், மதர் வெசல் வந்திருக்கும் என்று சொன்னால் 40,000 கோடி அத்துணை ஏற்றுமதியாளர்களும் மிச்சம் செய்திருக்கும். 40,000 கோடி. ஆனால் அரசுக்கு பல ஆயிரம் கோடி கணக்கில்லாத வருமானம் வந்திருக்கும். அப்படி ஒரு அருமையான திட்டம் அந்த திட்டம். அதனால அதில் என்ன முட்டுக்கட்டைகள் இருக்கிறதோ அதை தீர்த்து மதர் வெசல் தூத்துக்குடிக்கு வர வேண்டும். சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மின் பகிர்மான வட்டங்களும் ஈரோட்டை தலைமையிடமாக கொண்ட ஈரோடு மண்டலத்தில் இருக்கிறது. ஈரோடும் பெரிய மாவட்டம், சேலமும் பெரிய மாவட்டம். சேலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு தனி மண்டலம் அமைக்கப்படுமா என்பதை தேவையாக இருக்கிறது. அதே போல சேலம் மண்டலத்தின் கீழே ஆத்தூரை ஒரு தனி மின் பகிர்மான வட்டமாக அதுவும் தேவையாக இருக்கிறது. இந்த இரண்டையும் சிலவர்கள் செய்து தர முயற்சிப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனால் தயாரிப்பது, கரும்பிலிருந்து தயாரிப்பது இப்போது இருக்கிற தொழிற்சாலைகள் தயாரிக்கிறார்கள். ஆனால் வெளிநாடுகளிலே மரவள்ளி கிழங்கிலிருந்து இன்றைக்கு எத்தனாலை தயாரிக்கிறார்கள். மரவள்ளி கிழங்கு விவசாயிகளை பாதுகாப்பதற்காக நீங்க மரவள்ளி கிழங்கு வந்துட்டீங்க, முடிங்க கேள்வியை முடிங்க. மரவள்ளி கிழங்கிலிருந்து எத்தனால் தயாரிப்பது தனியார் திடீரென்று வரமாட்டார்கள். வெளிநாட்டில் இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உதாரணத்திற்கு முதல் தொழிற்சாலையை அரசு செய்வதற்கு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். தாலுகாவுக்கு ஒரு சித்த மருத்துவமனை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதற்கான முயற்சிகளை பரிசீலிக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். BSc நர்சிங் என்பது அரசின் தரப்பிலிருந்து 8 கல்லூரிகள் தான் இருக்கிறது. அரசின் தரப்பிலிருந்து இன்னும் நிறைய நர்சிங் கல்லூரிகளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அதை பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். கொங்கு பகுதிக்கு ஒரு நூலகம் வேண்டும். ஈரோட்டிலே தந்தை பெரியார் பெயரிலே ஒரு நூலகம் அமைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். இந்த நமக்கு நாமே திட்டத்திலே பள்ளிகளுக்கென்று அந்த ஊரிலே பணம் செலுத்த வந்தால் ஒரு 15% செலுத்தினால் போதும். நமக்கு நாமே திட்டத்திலே பள்ளிகளுக்கு கட்டணங்கள் கட்டலாம் என்ற நிலை வந்தால் அது கண்டிப்பாக ஒரு தன்னிறைவை பெறும் என்று நினைக்கின்றேன். அதை பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை மெட்ராஸ் பிளையிங் கிளப் என்பது 1929ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. சேலம் விமான நிலையம் பெரிய அளவிலே பயன்படவில்லை. சேலம் விமான நிலையத்தை பயன்படுத்தி ஒரு பிளையிங் கிளப்பை ஆரம்பித்து அங்கு ஒரு பயிற்சிக்கான ஏற்பாடுகளை செய்தால் தமிழ்நாட்டிலிருந்து விமானிகள் நிறைய பேர் வருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதை பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதே போல தமிழ்நாடு முழுவதும் அந்த பாட்டில்களை, மது பாட்டில்களை திரும்ப பெறுகிற திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். திருமணிமுத்தாறு திட்டம் பல ஆண்டுகளாக பேசப்படுகிறது. ஆனால் திருமணிமுத்தாறு திட்டம் இதுவரைக்கும் நடைமுறைக்கு வரவில்லை. அதை திருமணிமுத்தாறு திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி எடுக்க வேண்டும். மேட்டூர் உபரிநீரை வசிஷ்ட நதிக்கும், அதே போல நுண்ணுயிர் பாசனத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பவானி நதியிலே 960 ஹெக்டேர் நிலங்களுக்கு நுண்ணுயிர் பாசனம் அறிவிக்க செய்து தரப்படும். நுண்ணீர் பாசனம் மூலமாக நீரை சரியாக மிச்சப்படுத்தி செயல்படுத்த முடியும். ஆனால் எங்களுடைய தொகுதியிலே பரிசல் துறையிலே ஒரு ரயில்வே மேம்பாலமும், ஆலங்கூர் பகுதியிலே ஒரு ரயில்வே மேம்பாலமும். தொகுதி விஷயத்தை அவ்வளவு தந்திருக்க பேசுறதான் நான் பதிவு பண்ணிருக்கேன். சபர்பன் ட்ரெயின் வேணும். மெட்ரோ ரயிலோடு சபர்பன் பகுதியில் இருப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டுப்பாளையம், அவினாசி, அன்னூர், பல்லடம், திருப்பூர், கிழத்தக்கடவு, பொள்ளாச்சி, கொங்கு மண்டலம் முழுதும் அனுப்பிடுவோம். நன்றி சொல்லி உட்காருங்க. ஒன்னே ஒன்று, அதாவது சேலத்தில் டெக்ஸ்டைல் பார்க் அறிவிக்கப்பட்டிருப்பதை வரவேற்கின்றேன். அதனால நிறைய டெக்ஸ்டைல் பார்க்லையும் இடங்கள் எல்லாம் முழுமையாக ஆக்குபை ஆகல. அதனால சேலத்தில் கிரனைட்ல 100% EOU தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு. அதனால அந்த பகுதியை கிரனைட் எக்ஸ்போர்ட்டுக்கும் நீங்க கொஞ்சம் கொடுக்கணுங்கிற அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் வச்சுக்கிறேன். நில மதிப்பு, வழிகாட்டு மதிப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இது கடந்த காலத்துல வழிகாட்டி மதிப்பு ஏற்றிய காரணத்தினால அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் குறைஞ்சது. அதனால தயவு செய்து அது என்ன ஆகும் என்று அதை பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் திருநங்கைகளுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்திலே திருநங்கைகளுக்கு இலவசமாக அந்த வீடுகளை கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பருத்தியை பொறுத்தவரைக்கும் 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, போதாது. பருத்திக்கு இன்னும் அதிகமாக ஒதுக்க வேண்டும். அதை பொறுத்த ஸ்பின்னிங் மில் இருக்கு. இப்ப பஞ்செல்லாம் வெளியிருந்து வாங்குறோம். பருத்தி விவசாயத்தை அதிகப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளை கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை பிரசித்தி பெற்றது. பழனி திருக்கோயிலுக்கு பஞ்சாமிரதத்துக்கு கவுந்தப்பாடியில்தான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக அதற்கு புவிசார் குறியீடு வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இருக்கிறது. நானும் அதை எழுத்துப்பூர்வமாக அமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கின்றேன். தயவுசெய்து கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. காவிரி நதி மாசுபடுவதற்கான முக்கிய காரணம் அந்த பகுதியில் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற, குறிப்பாக ஈரோடு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற, கரூரில் இருக்கிற பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியினுடைய கழிவுகள் கலப்பதுதான். சென்னையில் ஓடுகின்ற நதியை சுத்தப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பது போல காவிரி நதியையும் அதே போல கழிவுகள் கலக்காமல் இருப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுமா என்பதை தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். வருகிற ஏப்ரல் 17ஆம் தேதி தீரன் சின்னமலையினுடைய பிறந்த நாள். திருப்பூரிலே வருகின்ற புதிய பேருந்து நிலையத்திற்கு தீரன் சின்னமலையினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரிஜினலா அத்திக்கடவிலிருந்து தண்ணி வர்றதா இருந்தது. அதனால அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தண்ணீர் காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது. அதனால் அந்த திட்டத்தினுடைய பெயரிலே காளிங்கராயன் சேர்த்துப்பட வேண்டும். ஏன்னா அதுதான் உண்மையான காரண பெயராக இருக்கும். காளிங்கராயன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்று அந்த திட்டத்திற்கான பெயரை வைக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி கல்வியிலே சட்டத்தை குழந்தைகள் அப்போதே படிக்க வேண்டும். தன்னுடைய உரிமை என்ன. அதே போல இந்த மோட்டார் தொழில் எடுத்துக்கொண்டால் நீங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னா லாரி டிரைவர்களுக்கு இன்னும் தண்டனை வலுப்படுத்தப்பட வேண்டும். ஆன்லைன் கேஸ் போடுறப்ப பணத்தோட கேஸ் போட்டா பரவாயில்ல, பணத்தோடு அந்த ஆன்லைன் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும். மயில்கள் சரணாலயம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மயில்கள் சரணாலயம் வைங்க, அதில் புடிச்சிட்டு வந்து உள்ள விட்டுருங்க, பாதுகாப்பா வச்சுங்க. அதே மாதிரி பன்றி, காட்டு பன்றியில வர சொல்லி சொல்ல முடியுமா? அதனால அந்த மாற்றத்தை தயவு செய்து நீங்க வந்து பரிசீலிக்க வேண்டும். அது ஒரு சரியான மாற்றம். அதே போல மான், இன்னைக்கு விவசாயம் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்கான தீர்வு வேண்டும். அடுத்து கொத்தடிமை சட்டம் என்பது சிறிய அளவிலே கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். அதே போல பெண்களுடைய திருமண வயது, பெண்ணுக்கு 18 வயது திருமண வயது, ஆணுக்கு 21 வயது, பெண்ணுக்கு 21 வயதா மாற்றணும். பெண்ணுடைய திருமண வயது குறைவாக இருப்பதனால்தான் அதை மாற்றம் கொண்டு வரணும். அதே போல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான சொத்து, ஆனால் ஒரு ஆணுக்கு வருகிற சொத்து அவருடைய வாரிசுக்கு உரிமை உண்டு, ஆனால் பெண்ணுக்கு வருகிற சொத்துக்கு அவருடைய வாரிசுக்கு உரிமை கிடையாது. இதுதான் உள்ள சிக்கல். அப்ப இதற்கும் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்கோ சட்டத்தில் 18 வயசு இருக்கிறதா 16 வயசுன்னு மாற்றணும். உலகம் பூரா 16 வயசு தான், இங்கதான் 18 வயசு. அது 16 வயது என்று மாற்ற வேண்டும். தேவைப்படுபவர்களுக்கு அந்த உடல் உறுப்பு பெறுவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. அந்த எமர்ஜென்சியில் அதில் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமோ அதை யோசிக்க வேண்டும். அதே போல வாழுகின்ற உரிமை காவிரியோடு இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கு வேணும், வாழுகிற உரிமை வேணும். கங்கையை சுத்தப்படுத்துவதற்கு 20,000 கோடி செலவு பண்ணுகிற இந்த இந்திய திருநாட்டில் காவிரியை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு 1000 கோடி கிடையாதா? அதை கேட்டு பெற வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் 60% 40% மாற்றணும். நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அரசாங்கத்துக்கும் ஒப்பந்தக்காரர்களுக்கும் வருகிற பிரச்சனைக்கு ஆர்பிட்ரேஷன் போடணும். ஆர்பிட்ரேஷன் போட்ட பின்னாடி அந்த நீதிபதிகள் தீர்ப்பு தர்றாங்க, அரசாங்கத்தின் தரப்பில் அப்பீல் பண்றாங்க. அப்படி அப்பீல் பண்ணி பல வழக்குகளிலே தாமதமாகி கொடுக்க வேண்டிய தொகையை இரட்டிப்பாக வழங்கக்கூடிய அந்த நிலைமை எல்லாம் ஏற்படுகிறது. நகர பகுதிகளிலே கட்டப்பட்ட லட்சக்கணக்கான வீடுகளுக்கு மின்சார இணைப்பு தரப்படவில்லை. தயவு செய்து கொஞ்சம் தளர்வு, அதாவது 12 மீட்டர் உயரம் என்று இருப்பதை 15 மீட்டராக, அதே போல
ஒரு 7,000 சதுரடி என்று இருப்பதை 10,000 சதுரடி, 3 சமையல் அறை என்று இருப்பதை 10 சமையல் அறை. இதற்கு ஒரு மாற்றத்தை, தளர்வை கொண்டு வந்தால் தமிழ்நாடு பூரா லட்சக்கணக்கான பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா கண்டிப்பா அதற்கு தீர்வு வேணும். சென்னையில் ஒர்க் பண்ற மெட்ரோ வாட்டர் மாதிரி அங்க வாட்டர் போர்டோ அதே வேலையை செஞ்சாங்கன்னு சொன்னா இன்னும் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி போய் சேரும். கோவையிலே உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை வேண்டும். அதே போல கிராம நீதிமன்ற சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும். பொதுப்பணிக்கு எடுக்கப்படுகிற நிலங்கள் தாமதமாகிற காரணத்தினால் அதற்கு தனி நீதிமன்றம் வேண்டும். நீதிமன்றங்களிலே பொதுமக்களுக்கு கழிப்பறைகள் மிக மோசமாக இருக்கிறது. அதுக்கு என்ன தீர்வு செய்யணுமோ அமைச்சர் அவர்கள் செய்யணும். அதே போல ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்கள் கட்டும் பொழுது வழக்கறிஞர்களுக்கான அந்த அறையும் அங்கே கட்டப்பட வேண்டும். அந்த டிசைன்ல அதையும் நீங்க சேர்த்தணும்னு அன்போடு உங்களை நான் இங்கே கேட்டுக்கொண்டு, அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம், பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றம், டிஎன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் அந்த நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேணும். வழக்குகள் சீக்கிரமா முடியும். அதனால இந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் அனைத்தும் இடிந்து கிடக்கின்றன. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பல ஊர்களுக்கு செல்லும் போது அந்த பிரச்சனை இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதி தேவையில்லை, தனியார் பங்களிப்புடன் பிபிபி மாடலிலே அந்த வீடுகளை திரும்ப கட்ட முடியுமா, கட்டித்தர முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களுக்கு டிஜிட்டல் லைப்ரரி கொடுப்பதற்கு, அனைத்து ஊராட்சிகளிலும் டிஜிட்டல் லைப்ரரி உருவாக்குவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பால் உற்பத்தியாளர்களுக்கு குறைந்தபட்சம் பசும்பாலுக்கு 50 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 60 ரூபாயுமாவது கொடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். வருடம் இவ்வளவு ஏறும் என்ற நிலை கொண்டு வந்தால் பால் உற்பத்தியாளர்களுடைய போராட்டத்தை குறைக்க முடியும். அதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று. நீலகிரி மலையிலே உருவாகின்ற தண்ணீர் மோயாறு வழியாக கர்நாடகாவுக்குள்ளே செல்லுகிறது. அணை கட்ட நீலகிரியிலே உருவாகிற தண்ணீரை நமது பகுதிக்கு பவானி நதி வழியாக திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் நாம் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே பதிவு செய்து, அதிகாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் உள்ள பிரச்சனையே இந்த விஷயங்கள் தான். அதிகாரிகளுக்கு பணிச்சுமை இருந்தது. அந்த பணிச்சுமையின் காரணமாக வணிகர்களும் சிறு தொழிலதிபர்களும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். கடைசி 3 பிரிவுகளுக்கு குறிப்பிட்ட விகிதம் என்று அறிவித்தால் தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது முடியுமானால் நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். நிலை கட்டணத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாதத்திற்கு 4 முறை ஆன்லைனிலே மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி இருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் அது போதாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் நிலை கட்டணத்தை தொழிற்சாலைகள் மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல நிலை கட்டணத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டும். பீக் அவர் சார்ஜஸ் பல தொழிற்சாலைகள் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் பீக் அவர்களை நிறுத்த முடியாது. விசைத்தறி, அரிசி ஆலைகள், கழிவு பஞ்சு நூற்பாலைகள் இதுவெல்லாம் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள். தொழிற்சாலைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது. சிறு குறு தொழிற்சாலைகள் என்ன பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய போராட்டம் என்ன என்பதைத்தான் அரசுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த பிரச்சனை என்னவென்று தெரியும், அதனால் அரசுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வருகிறேன். சிவகாசியிலே அதிகமான விபத்துகள் நடந்து கொண்டிருந்தது. இப்ப சிவகாசியிலே குறைந்திருப்பதாக தோன்றுகிறது. சிவகாசியை தாண்டி வெளிப்பகுதிகளிலே இந்த விபத்துகள் நடந்திருக்கிறது. வெளியிலே பட்டாசு தொழிற்சாலைகளிலும் அல்லது பட்டாசை கையாளுகின்ற இடங்களிலும் இந்த விபத்துகள் நடப்பதற்கு ஆங்காங்கே கவனத்தை செலுத்த வேண்டும். இஸ்ரேல் நாட்டிலே நடக்கிற பிரச்சனையை எல்லோரும் அறிவோம். ஒரு போர் சூழல். அங்கிருந்து ஒரு 7 பேர் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள், தமிழகத்தை சார்ந்தவர்கள். அந்த 7 பேருடைய பெயரையும் சேர்த்து மொத்தமாக தமிழகத்திலிருந்து எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எடுத்திருக்கிறார். செவிலியர்கள் என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அனுதாபம் இருக்கிறது. கண்டிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் கருணை அடிப்படையிலே அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து அவர்கள் சுமூகமாக பணியாற்றி
உயிர்களை காப்பாற்றுவதற்கு உதவ வேண்டும் என்று அரசினுடைய கவனத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே சேலம் மாவட்டம் பூலாம்பட்டியையும் ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டையும் இணைக்கின்ற ஒரு பாலம், சேலம் மாவட்டம் குளத்தூர் ஒன்றியத்தில் கோட்டையூர் பகுதியையும் பெண்ணாகரத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலம் காவிரி ஆற்றின் குறுக்கே. இந்த 2 பாலங்களும் அவசியமான பாலங்கள். அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முடித்து தர வேண்டும். நடுநிலைப் பள்ளிகள் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறதோ அந்த நடுநிலைப் பள்ளிகளிலே 8வது வரை 6வது 7வது 8வதும் சேர்த்து நீங்கள் சிற்றுண்டியை கொடுப்பதற்கு கண்டிப்பாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து காலை சிற்றுண்டியிலே முட்டையை சேர்க்க வேண்டும். அங்கன்வாடிகளிலே வாரத்திற்கு 3 முட்டை கொடுக்கிறார்கள். ஏன் வாரத்திலே எல்லா நாட்களிலும் முட்டை கொடுத்தால் என்ன? எல்லா நாட்களுமே அந்த முட்டையை கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நேரடியாக சத்தாக போய் சேர்கிறது. ஆனால் அதை பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சேலம் அரசு பொறியியல் கல்லூரிக்கு ஒரு நவீன ஆடிட்டோரியத்தை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சென்னைக்கும் மதுரைக்கும் நூலகம் இருந்த பொழுது பலமுறை சட்டமன்றத்திலே ஆதங்கத்தோடு நான் பேசியிருக்கிறேன். சென்னைக்கும் மதுரைக்கும் தானா கொங்கு மண்டலத்துக்கு இல்லையா என்று. இன்றைக்கு கோவைக்கு அதே போல நூலகத்தை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் புதல்வன் திட்டம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு திட்டம். சென்ற முறை மாணவிகளுக்கு அறிவித்த பொழுதே நான் கோரிக்கை வைத்தேன். ஏன்னா 10வது முடிச்சுட்டு ஐடிஐக்கு போறாங்க, பாலிடெக்னிக் போறாங்க. அப்ப அவர்களுக்கும் அது பொருந்த வேண்டும் என்று அந்த வசதியை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசு கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று பரிசீலிக்க வேண்டும். கொங்கு மண்டலத்திலே நீங்கள் எல்லாம் செல்லும் பொழுது காடுகளிலே யாராவது கோவலம் கட்டிக்கொண்டு விவசாயம் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது கொங்கு வேளாளனாக இருப்பார். அப்படி இருக்கின்ற கொங்கு வேளாளர் கொண்ட சமுதாயத்திற்கு ஒரு 10% கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்தில் நான் வைத்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு கோயம்புத்தூரில் இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கிறது. எல்லோருமே இன்றைக்கு அரசு மருத்துவமனை, பொது மருத்துவமனை நோக்கி செல்லுகிறார்கள். எல்லோரும் பயன்படுத்துகிற வகையிலே அனைத்து வசதிகளோடு நீங்கள் செய்து கொடுத்தால் கோவை மாநகருக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். மாவட்ட அரசு மருத்துவமனைகளாவது நூலகத்தை ஆரம்பிக்க வேண்டும். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம், தொழிலிலே பின்தங்கிய மாவட்டமாக அறிவித்து அங்கு தொழிலை ஆரம்பிப்பவர்களுக்கு ஏதாவது சலுகைகளை கொடுக்க வேண்டும். கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். அப்ப கரூருக்கும் நாமக்கலுக்கும் இடையே கண்டிப்பாக ஒரு விமான நிலையம் தேவைப்படுகிறது. பாண்டியாறு பொன்னம்பலாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். திருமணி முத்தாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சென்னக்கல் நீர்ப்பாசன திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். நீரேற்று பாசனம் ஒரு 300 விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த பகுதியிலே நிலத்தடி நீரை மேம்படுத்துகிறார்கள். அதை பரிசீலிக்க வேண்டும். அதே மாதிரி திருச்செங்கோட்டுக்கு புறவழிச்சாலை, தோக்கவாடியிலிருந்து பால்மடை வரை, பள்ளிப்பாளையம் சாலையிலிருந்து சங்கேரி சாலை வரை ஒரு புதிய புறவழிச்சாலையை கொண்டு வர வேண்டும். அகழ்வாராய்ச்சியிலே ஈரோடு மாவட்டம் கொடுமணலிலும் திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல்லிலும் அகழ்வாராய்ச்சிகள் தொடங்கப்பட வேண்டும். அதே போல நாமக்கல்லிலே கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக ஒரு செயற்கை ஓடுதள பாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும். டாஸ்மாகில் காலி பாட்டில்கள், நான் தான் இந்த சட்டமன்றத்தில் பேசினேன். ஒரு கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா அதே கடையில் கொண்டு போய் கொடுத்தா தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த கடையில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் எந்த கடையில் கொடுத்தாலும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காந்தி ஆசிரமம் இருக்கிறது, நொடிந்து போய் கிடக்கிறது. அங்கே தயாரிக்கிற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி, அதை விடுவிப்பதற்கு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது ஜிஎஸ்டி கவுன்சிலே அதற்கான தீர்வை பெற்று தர வேண்டும். அதுக்கு நிதியை கொஞ்சம் அதிகமாக ஒதுக்கி நெல் கொள்முதல் கழகங்கள் கண்டிப்பாக குறைவில்லாமல் நீங்கள் திருச்செங்கோடு மலைக்கும் மருதமலைக்கும் கோவை மருதமலைக்கும் பார்க்கிங் வசதிகள் இல்லை. அதனால் விசேஷ நாட்களிலே அங்கே வாகனங்கள் மேலே இருந்தால் கீழே வர முடியல, பயங்கர சிரமமாக இருக்கு. தாய்லாந்தில் இருக்கிற மாதிரி சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும்
மொத்த கடலையும் சுற்றுலா மையமா மாத்திட்டோம்னு சொன்னா சுற்றுலாத்துறைக்கு நிறைய வருமானம் வரும். தீர்த்தமலையும் சங்ககிரி மலையும் சுற்றுலா தலமாக அறிவித்து மேம்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்வராயன் மலையை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு இன்றைக்கு கல்வராயன் மலையை கள்ளச்சாராய மலை என்று எல்லோரும் அழைக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை மாற்றி மக்கள் பயன்படுத்துகின்ற சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு நிதி ஒதுக்குவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். கிராமங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி. சாலைகள் இருந்தால் மட்டும்தான் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வெளியில செல்வதற்கும் விவசாய பொருட்களை கொண்டு செல்வதற்கும் வசதியாக இருக்கும். அந்த சாலைகளிலே பீட்டி போடும் பொழுது 20 mm 25 mm என்று போடுகின்றோம். அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டால் தரம் நன்றாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு அந்த சாலை வரும். கொஞ்சம் அதை ரிவைஸ் பண்ணா அதுல அதிகமா செலவாகி விடாது. ஆனால் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி போட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை வைத்து, வருங்காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது அந்தந்த சாதிக்குள் இருக்கிற உட்பிரிவுகளை ஒற்றுமைப்படுத்தி ஒரே பெயராக இரு தேவர்களில் ஒன்று எல்லோரிலும் உண்டு அதை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிற்கு வைக்க வேண்டும். ஒசூரை பொறுத்தவரை விமான நிலையம் வேண்டும். இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பல தொழிலை சார்ந்தவர்களும் பெங்களூர் வழியாகத்தான் வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறார்கள். ஆனால் விமான நிலையம் அமைக்கின்ற இடம் பெங்களூரை ஒட்டி செல்லாமல் ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நடுவிலே இந்த பகுதியிலே வந்தது என்று சொன்னால் இன்னும் வசதியாக இருக்கும் என்ற கருத்தையும் இந்த நேரத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். காலையிலே 6 மணியிலிருந்து 12 மணி வரை கல்லிறக்குவதற்கு அனுமதியை கொடுத்தால் இந்த சாராயத்தை எல்லாம் தேடி மக்கள் செல்ல மாட்டார்கள். விவசாயிகளுக்கும் அதில் லாபம் இருக்கும். காலையில் 6 மணிக்கு கல்லிறக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி யோசிக்கலாம். அப்படி யோசிப்பதற்கு ஒரு குழுவை போட்டு இதற்கான தீர்வை காண வேண்டும். தொழிற்சாலைகளுக்கு மெத்தனால் தேவைப்படுகிறது. தமிழக எல்லைக்குள்ளே மெத்தனால் கொண்டு வருகிற லாரி என்ற பொழுது அவங்க ஜிஎஸ்டியில இவே பில் போடும்போது அது மெத்தனால் தெரிஞ்சிடும். அல்ல மெத்தனால் கலக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படித்தான் கலப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால இதற்கான தீர்வுகளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இதை போல இன்னொரு முறை நடக்கக்கூடாது. அதற்கு முதலமைச்சர் கண்டிப்பாக அந்த குழுவின் மூலமாக எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த தீர்வுகளை செய்ய வேண்டும். இன்றைக்கு கோவையிலே சர்வதேச தரத்திலே ஒரு கிரிக்கெட் மைதானம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைக்கின்றேன். ஒரு தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்தால் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஐடிஐ கண்டிப்பாக வேண்டும். பிஇ படிச்சுட்டு லிப்ட் ஆபரேட்டரா இருக்கான். ஆனா ஐடிஐ படிச்சா வேலை கிடைக்கும். ஆனா ஐடிஐ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஐடிஐ கண்டிப்பாக வேண்டும். அரசு வேலைகள் குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் பேரையாவது படித்த இளைஞர்களை நாம் மாதம் ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாவது ஒரு 10 லட்சம் இளைஞர்களை நாம் வேலைக்கு வைக்க வேண்டும். மதுக்கு எதிராக இந்த விளையாட்டை ஊக்குவிக்கின்ற வகையிலே ஒழுக்கமாக வளர்கின்ற வகையிலே விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைக்கின்றேன். டெக்ஸ்டைல் ஜவுளித்துறையை பொறுத்தவரை பல ஆண்டுகளிலே இலவச வேட்டி சேலை பொங்கலுக்கு கொடுப்பது தாமதமாகின்றது என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. விசைத்தறி எல்லாம் எடைக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நம்ம தாமதமாக கொடுப்பதன் மூலமாக இருக்கிற விசைத்தறிகளிலே அதை தயாரிக்க முடியாது. அதனால வேகப்படுத்தி நீங்கள் தர வேண்டும். அதே போல விசைத்தறியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக அரசாங்கத்தில் என்னெல்லாம் யூனிஃபார்ம் வாங்குறோமோ அத்தனையும் நீங்கள் விசைத்தறி மூலமாக வாங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல மதுரவாயல் துறைமுகம் சாலை என்பது போக்குவரத்து நெரிசலுக்கான சாலை அல்ல, அது பொருளாதார மேம்பாட்டுக்கான சாலை. 2 அடுக்காக வரும் என்று சொல்லி இருந்தோம். ஆனால் இன்னும் தூண்கள் தான் நின்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கோயிலை பொறுத்தளவுக்கு அந்த நிலத்தெல்லாம் ஏலம் விடுறாங்க. சில பேர் அதுல பயிர் வச்சிருக்காங்க. ஏலம் விட்டாலும் அந்த பயிரை எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கணும். சில இடங்கள்ல அதிகாரிகள் கொஞ்சம் கெடுபிடி காட்டுகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளுகிறோம். சேலம் நாமக்கல் பயன்பெறுகிற திருமணி முத்தாறு திட்டம் ஆய்வு செய்யப்படுவதற்கான அறிவிப்புகள் வந்தது.
திட்டம் செயல்பாட்டுக்கு வரவில்லை, ஆனால் வெகு விரைவில் அதை செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அகழ்வாராய்ச்சியிலே பல்வேறு விஷயங்களை அமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கொடுமணலிலே அகழ்வாராய்ச்சியை துவங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஏழை எளிய மக்களுக்கு சொந்த வீடு என்பது எட்டாக்கணியாகவே இருக்கிறது. அந்த ஏழை எளிய மக்கள் அவர்கள் பங்குக்கு கட்டுகிற தொகை குறைவாக இருந்தால் முழுவதும் பயனடைவதாக இருக்கும். இது யதார்த்தத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதற்கும் முதலமைச்சர் வழி வகுக்க வேண்டும். பல இடங்களிலே நகர்ப்புற வாழ்விட மையத்தால் கட்டப்பட்ட வீடுகள் முழுமையாக விற்கப்படவில்லை என்ற குறை இருக்கின்றது. அதை திருச்செங்கோடு தொகுதியிலே நான் அதை சந்தித்தேன். அதற்கு பிறகு அமைச்சர்களிடத்திலே பேசி முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று எவ்வளவு வீடுகள் விற்றிருக்கிறதோ அவ்வளவு வரை நாம் கொடுத்து விடலாம் என்று முடிவெடுத்து கொடுத்த பின்னால் இப்போது விற்க ஆரம்பித்திருக்கிறது. அதை பற்றி சில அந்த சிறிய அந்த முடிவுகளை அரசு அவ்வப்போது எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் முதலமைச்சரிடத்திலே வைத்து, அதே போல நகரத்தை சுற்றி ஒட்டி இருக்கிற கிராம பகுதி மக்களுக்கும் இந்த வாய்ப்புகளை கொடுத்தால் அவை விற்பதற்கான அந்த வாய்ப்பாக இருக்கும். நன்றி. கலைஞர் உரிமை தொகை திட்டம் பயனாளிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படுமா? இப்போது விண்ணப்பம் கொடுக்கின்ற தகுதியுள்ள பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுப்பதற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். கோவைக்கு எல்என்டி பைபாஸ் முதலமைச்சருக்கும் தெரியும், அமைச்சருக்கும் தெரியும். அந்த எல்என்டி பைபாஸ் இருவழிச்சாலையாக இருக்கிறது, 4 வழிச்சாலையாக கண்டிப்பாக மாற்ற வேண்டும். இதயம் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை சென்னையில் இருக்கிறது. ஆனால் இதயம் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையிலே கொண்டு வருவதற்கு உரிய திட்டங்களை கண்டிப்பாக வகுக்க வேண்டும். கோவை மாநகராட்சியை 2ஆக பிரிக்க வேண்டும். இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாங்க. அதை பயன்படுத்தி சுற்றுலாத்துறையோடு இணைந்து மெடிக்கல் டூரிசத்துக்கென்று ஒரு தனி குழுவை போட்டு அதை ஒரு கவனம் செலுத்தி நாம் முன்னேற்றினோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவிலே அது வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விளிம்பு நிலை மக்கள், ஆதி திராவிடர் மக்களுக்காக 3% உள்ளொதுக்கீட்டை 6% வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இருக்கிறது. கலைஞர் கனவு இல்லம் அருமையான திட்டம், 3.5 லட்சம் நிதி கொடுக்கின்றோம். ஆனால் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலே 2.82 2,82,000 அதுல 1,20,000 தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறாங்க. அந்த 8 வருஷமா இதே தான் கொடுக்கிறாங்க. விலை ஏறாதா? ஆனால் ஒன்றிய அரசு அதிகப்படுத்தி தர வேண்டும். அதற்கான முயற்சிகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். கோயிலில் இனாம் நிலங்கள் என்பது அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் கோயிலுக்காக கொடுத்த நிலங்கள். அதை ஒரு நேரத்திலே முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அந்த வாரிசுகளுக்கும் அல்லது உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற வகையிலும் அதை திருப்பி கொடுத்தார்கள். இப்போது அதை கோயில் நிலங்களாக வழக்குகளை போட்டு அதை எடுக்க நினைக்கின்றோம். பல ஊர்களிலே, குறிப்பாக கரூரில் எல்லாம் நடு ஊரிலே அது இருக்கிறது, மாநகரத்திலே அது இருக்கிறது. ஆனால் அதை பரிசீலித்து அதற்கான தீர்வுகளை காண வேண்டும். விவசாயிகளை வாழ வைக்கும் என்று சொன்னால் பால் விலையை ஒரு 50 ரூபாய் ஆக்குங்கள், விவசாயிகள் வாழ்ந்து கொள்வார்கள். மலேசிய தமிழர்கள் அவர்களுடைய அந்த வரலாறு, எப்படி அவர்கள் அங்கே போனார்கள், எப்படி முன்னேறினார்கள் என்பதை தமிழக பாட புத்தகத்திலே வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மலேசியா சென்றிருந்த பொழுது அந்த மக்கள் அந்த கோரிக்கையை வைக்கின்றார்கள். அதனால கண்டிப்பாக அந்த பாட புத்தகத்திலே புலம்பெயர் தமிழர்களுடைய எப்படி அந்த நாட்டுக்கு போனாங்க, எப்படி அவங்க இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க, அந்த வரலாறுகளை வைக்க வேண்டும் என்ற அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆயிரக்கணக்கான மயில்கள் பயிரே இட முடியல, கொத்தி எடுத்துட்டு போயிருது விதைய. அதனால கண்டிப்பா இந்த மயில்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக வேண்டும். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான திட்டங்களாக ஆனைமலையாறு நல்லாறு, பாண்டியாறு பொன்னம்பலா, திருமணி முத்தாறு, ஆனைமலையாறு நல்லாறு, பாண்டியாறு பொன்னம்பலா 2 திட்டமும், அதே போல அமராவதியில் வருகின்ற உபரி நீரை தாராபுரத்தில் இருக்கிற உப்பார் அணைக்கு பம்பிங் செய்து தண்ணீரை கொண்டு வந்து விட்டால் ஒரு 6000 ஏக்கர் பயன்படும். அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். ஒசூரிலிருந்து பெங்களூருக்கு உள்ளே வரை மெட்ரோ ரயில் கனெக்ஷன் வேண்டும்.
ஆனால் கபிலர் மலையிலே ஒரு தீயணைப்பு நிலையம், அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா கொக்கராயன்பேட்டையிலே ஒரு காவல் நிலையம், ரெண்டும் ஒரு அத்தியாவசியமான தேவை. அதை செய்வதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். நிலத்தினுடைய மதிப்பு மிக அதிகமாக ஆகியிருக்கிற காரணத்தினால் அதிகப்படியான பிரச்சனைகள் நிலத்துக்காக வருகின்றது அல்லது நிலத்துக்கு செல்லுகின்ற பாதைக்காக வருகின்றது. அப்படிப்பட்டவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது தாமதமாகின்ற காரணத்தினால் காவல் நிலையத்திலே இதை முடித்துக் கொள்ளலாம் என்று கூட சிலர் நினைக்கிறார்கள். மாநில அரசின் சார்பிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தனியான ஒரு குழுவை அமைக்க முடியுமா? இது மாதிரி விஷயங்களை காவல் நிலையத்திற்கு செல்லாமல் இந்த குழு அதை ஏதாவது கண்காணிக்க முடியுமா, அதற்கான தீர்வை காண முடியுமா என்பதை யோசிக்க வேண்டும். பிசிஆர் வழக்குகள் போடுவது நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி விஷயங்களிலே காவல்துறை நிலப்பிரச்சனைகளிலே நன்றாக யோசித்து பிசிஆர் வழக்குகளை ஊக்குவிக்காமல் இருந்தால் பல பிரச்சனைகள் ஆகாமலேயே தீர்வு வந்துவிடும். அதையும் யோசிக்க வேண்டும். இழப்பீடு தருவதற்கு ஏழை விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இழப்பீடு தருவதற்கு தாமதப்படுத்தக்கூடாது என்ற கருத்தை தான் மீண்டும் நான் இங்கே பதிவு செய்கின்றேன். இழப்பீடு அறிவிக்கப்படும் பொழுது இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆடுகளுக்கும் அத்தனை சிறு விவசாயிகளுக்கும் அந்த இழப்பீட்டை தருவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று. சவுக்கு பயிருக்கு 17,700 ரூபாய் தான் ஏக்கருக்கு கடன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது 3 ஆண்டு கால பயிர், அது போதவில்லை. இன்னொன்று, பயிர் காப்பீட்டிலே சவுக்கு அந்த பெயர் இல்லை. ஆனால் பயிர் காப்பீட்டிலே சவுக்கு என்ற பெயர், அந்த பயிரும் அதில் சேர்த்துப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். எங்களுடைய பாட்டன் காளிங்கராயன் 700 ஆண்டுகளுக்கு முன்பே நதிகளை இணைத்து நீர்ப்பாசனத்தை உருவாக்கியவன். அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்திலே அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்பது ஒரு வரலாற்று சாதனை திட்டம். இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திலே விடுபட்ட குளங்கள் அவற்றை சேர்ப்பதற்கு திட்டங்களை அரசு வகுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இங்கே வைத்துக் கொள்கிறேன். அதே போல ஒரிஜினலாக அந்த திட்டமிடப்பட்ட பொழுது அது அத்திக்கடவிலிருந்து தண்ணீர் வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் எடுக்கிறார்கள். காளிங்கராயனுடைய பெயரை அதிலே வைக்க வேண்டும். அந்த கோரிக்கை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். பாண்டியாறு பொன்னமலா நீலகிரியிலே உருவாகிற அந்த தண்ணீரை மோயாற்றிலே கலந்து பவானிசாகர் அணைக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் மொத்த கொங்கு மண்டலத்தினுடைய தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனைமலையாறு நல்லாறு நீராறு திட்டம், கேரளாவோட பேரிடரை ஏற்படுத்துகிற அந்த நதி சாலியாறு, அதைத்தான் பாண்டியாறு பொன்னமலாவாக நாம் திருப்ப சொல்லுகிறோம். அதன் மூலமாக நீர்மின் சக்தி நிறைய தயாரிக்க முடியும். அப்படி எல்லா விஷயங்களிலுமே பயன்பெறுகிற அந்த 2 திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு, ஐயாறு திட்டம் குறைந்தபட்சம் முதல் கட்டத்தையாவது நாம் தொடங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்ளுகின்றேன். அதே போல அமராவதியிலிருந்து பம்பிங் மூலமாக உப்பாருக்கு தண்ணீரை கொண்டு வந்து விட்டால் 6000 ஏக்கர் பயன்படும். அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். மேட்டூர் உபரிநீர் திட்டம், கோட்டையாறிலிருந்து அங்கே கோட்டையூரிலிருந்து சென்னம்பட்டி ஏரி எண்ணமங்கலம் ஏரிக்கு வருகிற திட்டம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அதை தொடங்க வேண்டும். அதே போல மணியாச்சி வரட்டுப்பள்ளம் வழுக்கப்பாறை திட்டம், பருகூர் மலையிலே உருவாகிற தண்ணீர் மணியாச்சி ஓடையின் வழியாக வீணாகிறது. அந்த தண்ணீரை வரட்டுப்பள்ளத்துக்கு கொண்டு வந்து விட்டால் அந்தியூர், அம்மாப்பேட்டை அந்த 2 பகுதிகளும் இருக்கிற அத்தனை ஏரிகளையும் நாம் நிரப்பிவிட முடியும். அதற்குரிய முக்கியத்துவத்தை அமைச்சர் அவர்கள் கொடுக்க வேண்டும். தருமபுரியிலே ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து நீரேற்று பாசனம் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்தால் மொரப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் போன்ற அந்த பகுதிகள் எல்லாம், அந்த வட்டங்கள் எல்லாம் பயன்பெறும். செம்பரம்பாக்கத்தினுடைய அந்த உபரி நீரை பாலாற்றிலே கலக்க முடியும். பாலாற்றிலே கலந்தால் சென்னையும் தப்பிக்கும், வழியில விவசாயமும் செழிக்கும். ஒன்னா பாலாற்றில் கலங்க. செம்பரம்பாக்கத்துக்கு முன்னாடி மேல்புறமா இன்னொரு நீர்த்தேக்கத்தை அமைங்க. ஸ்கீம் வாட்டர் இருக்கு. விவசாயிகளுடைய பங்களிப்போடு 11 ஸ்கீம் 4 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதை போட்டால் மொத்தம் ஒரு 5000 விவசாயிகள் பயன்பெறக்கூடிய திட்டம். அதே மாதிரி நிலத்தடி நீர் மேம்படும். ஸ்கீம் எல்லாம்
கொஞ்சம் வந்து செயல்படுத்தி தரணும்னு அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வந்தாலும் வேதனை தான். கடல் நீரை நன்னீராக மாற்றி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அங்கே செயல்படுத்துவதற்கு அரசு முன்வருமா என்று தெரிந்து, பாம்பு கழித்து இழக்கிற விவசாயிகளுக்கும் அது மாதிரி சாக்களிச்சு இழக்கிற ஸ்கீம் எல்லாம் கொஞ்சம் வந்து செயல்படுத்தி தரணும்னு அன்போடு நான் இந்த நேரத்தில் 77A வந்திருக்கு. 77Aல அந்த மாவட்டத்தினுடைய பதிவாளருக்கு அதிகாரம் கொடுத்து அது இப்போது நீதிமன்றத்திற்கு வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அது அவர்கள் பல நேரங்களிலே பல தவறுகள் நடக்குது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கனிம வளத்தில் ஒண்ணு அந்த கனிம வளத்தை சரியாக நாம் பயன்படுத்தினால் தமிழ்நாட்டினுடைய கடன் பெரும்பாலும் அடைக்கப்பட்டுவிடும். திருப்பூர் மாநகரத்தில் திடக்கழிவுகள் 1,20,000 டன் கொட்டி கிடப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. திருப்பூர் மாநகரம் என்பது திருப்பூர் மாநகரத்துக்குள்ளே நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது. குப்பைகள் மட்டுமல்ல, தொழிற்சாலை கழிவுகளும் சேர்ந்து திடக்கழிவுகளாக பல ஆண்டுகளாக அப்படியே கிடக்கின்றன. பலவிதமான நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றது. மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரோடும் தொழில்துறை அமைச்சரோடும் இணைந்து திருப்பூர் மாநகரத்தினுடைய அந்த திடக்கழிவை அங்கிருந்து எடுப்பதற்கான அந்த வழிவகைகளை செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மதுரவாயல் துறைமுகம் சாலையை அமைக்காத காரணத்தினால் இந்தியாவே பொருளாதார நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு அந்த தூண்களிலே நிறைய ஓட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது புள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆய்வா என்று மக்கள் இன்றைக்கு சந்தேகப்படுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டமிடப்பட்ட போது அது மதுரவாயிலிருந்து திட்டமிடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 17 ஆண்டுகள் ஆகி போனது. இன்றைக்கு பூனமல்லி அருகில் இருக்கிற வெளிவட்ட சாலை வரை அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து நெல்சன் மாணிக்கம் சாலையும் அதில் மேம்பாலம் அமைப்பதற்கு அமைச்சர் முன்வர வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்து தங்கள் மூலமாக வலியுறுத்துகிறேன். சேலம் கொச்சின் நெடுஞ்சாலையில் கோவை மாநகரத்தை ஒட்டியுள்ள பகுதி LNT பைபாஸ் போக்குவரத்து நெரிசலை போக்க LNT பைபாஸ் விரிவாக்கம் தேவைப்படுகிறது. அங்கே நிலம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை, நிலம் இருக்கிறது. LNT நிறுவனம் 2028 வரை ஒப்பந்தம் வைத்திருக்கிறது என்று அறிகின்றோம். இருந்தாலும் கூட இப்போது இந்த பணியை ஆரம்பித்தால்தான் 28 பயன்பாட்டுக்கு வரும். அந்த ஒரு நிபந்தனையை சொல்லி இந்த பணிகளை இந்த ஆண்டே தொடங்குவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். திருச்செங்கோட்டிலே அதை ஞாபகப்படுத்துகின்ற வகையிலே ஒரு சிலப்பதிகார கோட்டம் என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். அப்படி நம்மை $1 trillion எக்கனாமி 86 லட்சம் கோடி பொருளாதாரம் என்று சொல்லுவது சாத்தியமானது. நாம் இந்த துறைகளை எல்லாம் கவனிக்க வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும். பெட்ரோகெமிக்கல்ஸ், இன்டகிரேட்டட் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ், செமிகண்டக்டர், பார்மசூட்டிக்கல், டெக்ஸ்டைல், பம்ப் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல், கிரனைட், நாமக்கல் சங்ககிரி சரக்கு போக்குவரத்து, திருச்செங்கோடு ரிக்கு, கரூர் பஸ் பாடி பில்டிங், தோல் பயன்படுத்தாத காலணிகள், சேலம் சேகோ உற்பத்தி, பொம்மை என்பது புதிதாக தெரியலாம். ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா சீனாவுக்கு வரியை உயர்த்திய பின்னால் பொம்மையிலே ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. அதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்டகிரேட்டட் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் கடலூரிலே ஹல்டியா பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் ப்ரொபோஸ் பண்ணணும். நாகப்பட்டினத்திலே CPCL இணைந்து அந்த பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ், தூத்துக்குடியிலே சக்தி குரூப் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ், இதுவெல்லாம் சின்ன விஷயம் அல்ல. இந்த 3 விஷயங்களும் நடந்தது என்று சொன்னால் விண்வெளி கொள்கை மாதிரி இந்த பெட்ரோ காம்ப்ளெக்ஸ் என தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்தக்கூடியது. அப்ப ஒருங்கிணைந்த பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸுக்கு தனி கொள்கை வகுக்க வேண்டும். இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு இன் பெட்ரோகெமிக்கல்ஸ் 2027 என்று இப்போதே நாம் இலக்கு வைத்து பணியாற்றினோம் என்று சொன்னால் இன்னும் பெரிய அளவில் இந்த பெட்ரோகெமிக்கல்ஸை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்மசூட்டிக்கல் எடுத்துக்கிட்டு சொன்னா மருந்து தயாரிப்பு புதிதாக திண்டிவனத்திலையும் நம்ம அந்த மெடிக்கல் பார்க் கொண்டு வரோம்.
அங்கே வந்து பல்க் மேனுஃபேக்சரிங் வரணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வாங்குகிற மருந்துகள் ஒரு 15% தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனிகளுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும். அதற்கான முயற்சிகளை அமைச்சர் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் கடன் திட்டம், கலைஞர் கடன் திட்டம் என்று ஆரம்பித்திருக்கிறோம். அதை இன்னும் வேகப்படுத்தி அதை முன்னேற்ற வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகர்ல PM மித்ரா பார்க் அதை வேகப்படுத்த வேண்டும். பம்ப் இண்டஸ்ட்ரி 55% நாட்டு உற்பத்தியில், 30% வேல்யூல. ஆனால் 1990 80% வேல்யூல இருந்தோம். கோயம்புத்தூரோட பம்பு 6 தான் பிராண்ட்ல இருக்கு. குஜராத்தில் அன்னைக்கு 20 பிராண்ட் வந்துருச்சு. இங்க காமன் தயாரிக்க முடியல, அங்கிருந்து சீப்பா கொடுக்குறான். என்ன காரணம்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதனால சின்ன கம்பெனி எல்லாமே அன்னைக்கு வந்து மூடிட்டாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா அமைச்சர் அவர்கள், அதிகாரிகள் கண்டிப்பாக அதை கவனத்தில் கொள்ளணும். EV வெஹிக்கிள் ரொம்ப பேசுறோம், பட் பெரிய அளவில் நம்ம வளர்ந்தோமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் குறைவா இருக்கு. சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு நிறைய லைசன்ஸ் கொடுக்கணும். ஆனால் எல்லா ரோடுலையும் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து EV வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிரானைட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் கிரானைட்ல ரஃப் கிரானைட் இருக்கு, ஸ்லாப்ஸ் இருக்கு, நம்ம வந்து மானுமெண்ட்ஸ் இருக்கு, இந்த மூணும். ஆனால் ரஃப் கிரானைட்டு எக்ஸ்போர்ட் ஆகுது. ரஃப் கிரானைட்ல இருந்து மானுமெண்ட்ஸ் பண்ணோம்னா 3 மடங்கு நம்ம வேல்யூ அடிஷன் இருக்கும். ஆனால் ரஃப் கிரானைட் எக்ஸ்போர்ட் பண்றோம், அது தடுக்கப்படணும். ஆனால் அதுக்கு ஏதாவது ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு மானுமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு வேணும். அதே போல பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அரசாங்கமே அதான் நீதிமன்றத்தில் ஒரு கேரண்டியை கொடுத்து அந்த மெட்டீரியல்லாம் பயன்படுத்த முடியுமா, இல்லைன்னா ஸ்கிராப் ஆகிடும், எதுக்குமே பயன்படாது, கிராக் வந்து வீணா போயிடும். அதுக்கு வந்து முயற்சிக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்பியூட்னால் நிறைய கம்பெனி மூடிடுறாங்க, ஆர்பிட்ரேஷன் போறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்ப இந்த இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. நாங்குநேரியில அந்த SEZல 1000 ஏக்கர் NCLTக்கு போய் பெண்டிங்ல கிடக்கு. தமிழ்நாடு அரசு நினைத்தால் அந்த 1000 ஏக்கரையும் NCLTக்கு போய் டிட்கோ ஏதோ ஒரு வகையில் அதை நம்ம வாங்கிட முடியும். SEZ பயன்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு. செய்யாறு இண்டஸ்ட்ரியல் பார்க் அந்த ஏரியா வந்து அந்த செய்யாறுல இருந்து திருவண்ணாமலை ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். திருவண்ணாமலையிலிருந்து செய்யாறு வழியா சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரோடு இருந்ததுன்னா அது வழிநடுக தொழில் வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை கண்டிப்பா பரிசீலிக்கணும். தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி பொருட்களுக்கு இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் அதே போல வெளிநாடுகளிலும் ஒரு பொதுவான வேர்ஹவுஸ் வேணும். ஐயா சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்துவதற்கு அரசு முன்வர வேண்டும். அதே போல சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் பெயரிலே தமிழ்நாடு அரசிலே ஒரு விருதும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்பான கோரிக்கையை வைத்து நாமக்கல் மாநகரத்தினுடைய மையப்பகுதியிலே இருந்து அங்கு மருத்துவக் கல்லூரி வந்தவுடன் அந்த மாவட்ட மருத்துவமனை மூடப்பட்டது. மருத்துவக் கல்லூரிக்கு வர வேண்டி இருக்கிறது, அது தூரமாக இருக்கிறது. அதனால் அவசர தேவைக்காக அந்த கட்டடம் அப்படியே காலியாக கிடக்கிறது, இப்ப தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால அந்த கட்டடத்திலே, பழைய கட்டடத்திலே ஒரு தாலுகா மருத்துவமனையை நீங்கள் ஆரம்பிக்க முன்வருவீர்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்ளும். சேலம் மாவட்டத்தினுடைய ஏற்காடு சுற்றுலா மையத்தில் இப்போது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மின்சார பற்றாக்குறை அவ்வப்போது பல இடங்களிலே இருக்கிறது என்று புகார்கள் வந்திருக்கின்றன. அதனால் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த ஏற்காடு மலைப்பகுதியை அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து அந்த மின்சார பற்றாக்குறையை தீர்த்து வைப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அறிய விரும்புகிறேன். கோவை திருப்பூர் மாவட்டத்தினுடைய விசைத்தறியை சார்ந்தவர்கள் இந்த ஜவுளி தொழிலை விசைத்தறியை குறிப்பாக நம்பித்தான் நாங்கள் எல்லாம் கொங்கு மண்டலத்திலே முன்னேறினோம். அது ஒரு காலம். இன்றைக்கு விசைத்தறிகளை கழட்டி எடைக்கு விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கே இதுவரை 600 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 600 கோடி ரூபாயை தமிழ்நாடு இழந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த கூலி உயர்வு என்பது கண்டிப்பாக தேவை என்பதை இந்த நேரத்திலே புரிந்து கொண்டு வலியுறுத்தி அரசு விரைவாக இதற்கு நடவடிக்கை எடுத்து பேச்சுவார்த்தையை முடித்து வைக்க வேண்டும்.
சுதந்திர போராட்ட தியாகி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு சென்னையில் இருக்கிற அரசினர் தோட்டத்தில் தியாகி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுக்கு முழு உருவச் சிலையை அரசு வருமா என்பதை அமைச்சரிடத்திலே தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்திற்கும் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்திற்கும் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது அமைச்சர் அவர்களுக்கு தெரியும். இப்போது அந்த பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி அந்த இரண்டு திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு அமைச்சர் வேகப்படுத்துவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் ஈரோட்டிலே ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இந்த நேரத்திலே கொங்கு மண்டல மக்களின் சார்பாக நான் வைத்துக் கொள்ளுகின்றேன். முருகர் பெருமானுடைய அப்பன் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரிலே அங்கே அருள் பாலிக்கிறார். திருச்செங்கோட்டுக்கு வந்து அப்பனை தரிசிக்கிற அத்தனை பேரும் பழனிக்கு சென்று மகன் முருகனை தரிசிக்க வேண்டும் என்று செல்லுகிறார்கள். ஆனால் நேரடியாக திருச்செங்கோட்டிலிருந்து பழனிக்கு பேருந்து வசதி இல்லை. அதை செய்து தர வேண்டும். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களும் நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் தான், என்னை போன்றவர்கள் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வர்ற எந்த சலுகையுமே பார்டரில் எல்லையை காக்கின்ற படை வீரர்களுக்கு இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அது வேதனையாக இருக்கிறது. ஆனால் பிஎஸ்எஃப்க்கு ஒரு கேன்டீன் ஃபெசிலிட்டி கூட இல்லை. ஆனால் தயவு செய்து அரசு அவங்க மிலிட்டரி கேன்டீன்லேயே அவங்களுக்கு வாங்குவதற்கு உதவியாக இருக்க வேண்டும், அல்லது போலீஸ் கேன்டீன்லையாவது அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டத்திலே காடையாம்பட்டி ஒன்றியத்திலே டேனிஸ்பேட்டை என்பது மிகவும் பின்தங்கிய பகுதி. அங்கு 200 ஏக்கர் நிலம் இருக்கிறது, விதைப்பண்ணை இருக்கிறது. அங்கு கண்டிப்பாக ஒரு விவசாய கல்லூரியை அரசு கொண்டு வந்து அந்த பகுதியினுடைய மக்களுக்காக நீங்கள் அந்த பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் 13 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்வு, அவர்களுடைய தேவைகளை எல்லாம், கோரிக்கைகளை எல்லாம் அரசு கருணையோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நிபந்தனை பட்டா பல விவசாயிகளுக்கு தமிழ்நாடு பூரா நிபந்தனை பட்டா 80 வருஷமா இருக்கு. ஆனால் அந்த நிபந்தனை பட்டாவை அயன் பட்டாவாக அதை கண்டிப்பாக அரசு பரிசீலிக்க வேண்டும். நாமக்கல் என்றால் முட்டை, நாமக்கல் முட்டைக்கு புவிசார் குறியீடு கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டும். பள்ளி கல்வித்துறையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிகமான உரிமை இருக்கிறது, பள்ளி ஆசிரியர்களுக்கு குறைவான உரிமை இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. அதுதான் கலாச்சார சீர்கேடுகளுக்கும், ஆனால் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய கட்டுப்பாட்டிலே வருவது கிடையாது. சந்தேகப்படுகிறோம். அமைச்சர் அவர்கள் அதை பரிசீலித்து இது என்ன தேவை, என்ன செய்ய வேண்டுமோ பள்ளி மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். கோவையிலே மகாத்மா காந்தி அவர்களோடு ஒன்றிணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் கிருஷ்ண போயர் அவர்கள் 1916ஆம் ஆண்டு முதலாக கோவையிலே இரவு பள்ளியை தொடங்கியவர். 1920ஆம் ஆண்டு சிறுவாணி தண்ணீரை கோவைக்கு கொண்டு வருவதற்கு கடுமையாக பாடுபட்டவர். அப்படிப்பட்ட கிருஷ்ண போயருடைய அவருக்கு புகழ் சேர்க்கும் வகையிலே அவருக்கு மணிமண்டபத்தை அந்த பகுதியிலே அமைத்துக் கொடுக்க அரசு முன்வருமா என்பதை அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். திருமணி முத்தாறு திட்டம் 50 ஆண்டுகளாக கேட்கப்படுகிற திட்டம். மேட்டூர் அணையில் இருக்கிற உபரி நீர், கடலுக்கு நீராக செல்லுகின்ற நீரை சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களை அந்த நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தி பிறகு மறுபடியும் காவிரியிலேயே இணைக்கிற திட்டம் இந்த திட்டம். ஆனால் அந்த திட்டம் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. இப்போதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். திருமணிமுத்தாறு திட்டம் நிறைவேற்றுகின்ற வரை மேட்டூர் உபரி நீர் திட்டத்தின் மூலமாக 100 ஏரிகள் பயன்பெறுகிற திட்டம் ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி போன்ற அந்த தொகுதிகளிலே பயன்படுகிறது. வைகுண்டம் ஏரிக்கு அந்த தண்ணீர் வருகிறது. வைகுண்டம் ஏரியில் வருகிற
கொஞ்சம் தண்ணி நிரம்புறதுக்கு முன்னாடியே அதை ஆஃப் பண்ணிடுறாங்க மோட்டரை. கொஞ்சம் விட்டாங்களா வெளியில தண்ணி திருச்செங்கோடு தொகுதிக்கு வரும். ஒரு 3 ஏரி நிரம்பும். அதனால அந்த வைகுண்டம் ஏரியிலே நிரம்பி வழிகிற தண்ணீரை திருச்செங்கோடு தொகுதிக்கு விடுவதற்கு அரசாணை பிறப்பித்து அந்த 3 ஏரிகளையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நீரேற்று பாசனம் ஈரோடு, நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களிலே 11 நீரேற்று பாசனங்கள் கடந்த 5 ஆண்டுகளாகவே கிடப்பிலே கிடக்கிறது. 400-500 விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து சொந்த செலவிலே தண்ணீரை 30-40 கிலோமீட்டர் கொண்டு சென்று வறண்ட பகுதிகளை வளமாக்குகிற திட்டம். அதை ஏன் நாம் தடுக்க வேண்டும்? அதற்கு அனுமதி கொடுக்கலாமே. அந்த நீரேற்று பாசன திட்டங்களுக்கு அனுமதியை உடனே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவிநாசி அத்துக்கடவு திட்டம் எதிர்பார்த்தது போல அத்துணை ஏரிகளிலும் இன்றைக்கு நிரம்புகிறது. விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். அதில் விடுபட்ட ஏரிகளை சேர்ப்பதற்காக 2வது கட்ட திட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். ரயில்வே மேம்பாலம் திருச்செங்கோடு முடக்குறிச்சி தொகுதியை இணைக்கின்ற ஒரு ரயில்வே மேம்பாலம் LC5, திருச்செங்கோடு குமாரபாளையம் தொகுதியை இணைக்கக்கூடிய ஒரு ரயில்வே மேம்பாலம். இரண்டிலும் பாதிக்கப்படுவது திருச்செங்கோடு மக்கள். இந்த 2 மேம்பாலங்களையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும். சங்ககிரி மலைக்கோட்டை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலம். ரோப்கார் வசதியை அரசு செய்வதற்கு முன்வர வேண்டும். அதே போல மாவட்டங்கள் பிரிப்பு 2 சட்டமன்ற தொகுதி 3 சட்டமன்ற தொகுதிக்கு சில மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கோவை 10 சட்டமன்ற தொகுதி, ஈரோடு 8 சட்டமன்ற தொகுதி, சேலம் 11 சட்டமன்ற தொகுதி. ஏன் பிரிக்கக்கூடாது? இந்த மாவட்டங்களை பிரிப்பது நியாயமான விஷயம். சிலம்பொலி செல்லப்பன் அவர்களுடைய பெருமையை எல்லோரும் அறிவோம். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருடத்தில் ஒரு முறை அந்த பிறந்த நாளுக்கு அந்த பெரியவருக்கு அங்கே மரியாதை செய்ய வேண்டும். அதற்கான உத்தரவை அரசு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதே போல கோவையிலே மேட்டுப்பாளையம் சாலையிலே சாய்பாபா காலனிக்கு அருகிலே வருகிற அந்த பாலத்திற்கு TS அவிநாசிலிங்கம் செட்டியார் பெயர் வைக்க வேண்டும். விருதாய் கழித்த ஆடுகளுக்கு இழப்பீடு இந்த அவையில் பேசப்பட்டு இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டன ஒரு முறை. அதற்கு பிறகு நிதி இல்லை என்று கொடுக்கப்படுவதில்லை. மாவட்ட ஆட்சியாளர்கள் மறுக்கிறார்கள். தயவு செய்து அரசு, இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. மிகப்பெரிய தீர்வை அரசு கண்டது. ஆனால் அதற்கு பிறகு தரப்படவில்லை என்பதை அவையுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதற்கு தீர்வை காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். குற்றங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் தனிமனித ஒழுக்கம் மேம்படுத்தப்பட வேண்டும். தனிமனித ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கு நிபுணர்கள் கொண்ட ஒரு குழுவை அரசு அமைக்க வேண்டும். எப்படி குழந்தையிலிருந்து தனிமனித ஒழுக்கத்தை மேம்படுத்துவது? தனிமனித ஒழுக்கத்தை மேம்படுத்தாமல் குற்றங்களை கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஏற்றுமதி அமெரிக்காவினுடைய வரி விதிப்பின் காரணமாக திருப்பூர் முடங்கி போனது. பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை வந்திருக்கிறார்கள். திருப்பூர் இன்றைக்கு மூடுகிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கும். அதற்கு கண்டிப்பாக ஒரு தீர்வை காண வேண்டும். இலவச வேஷ்டி சாலை திட்டத்திலே 13 லட்சம் வேஷ்டிகள் தவறுதான். பாலிஸ்டர் கண்டென்ட் நம்மளுடைய ஸ்பெசிபிகேஷனோட அதிகமாயிடுச்சு. விலையை குறைத்து, ஏன்னா அதனால அதற்கான தீர்வை கண்டிப்பாக காண வேண்டும் என்ற நேரத்தில் கவுந்தப்பாடி சர்க்கரை பழனி மலைக்கு வாங்கப்படுகிறது. அது போதாது. அறுவடை வீடுகளுக்கும் பஞ்சாமிர்தத்திற்கு கவுந்தப்பாடி புதுசியால் குறியீடு பெற்ற காந்தி சர்க்கரையை வாங்கினால் விவசாயிகள் பிழைத்துக் கொள்வார்கள். அதற்கான முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டும். மின்சார பாக்கி நகராட்சிகளிலே மின்சார பாக்கி கோடிக்கணக்கில் இருக்கிறது, கட்ட முடியாது. அதே போல ஊராட்சிகளிலே மின்சார பாக்கி இருக்கிறது. மின்சார பாக்கி இருக்கிற காரணத்தினால் ஊராட்சியில ஒரு லைட் கூட போட முடியல. இந்த ஊராட்சி நகராட்சியினுடைய மின்சார பாக்கியை ஒரு முறை தள்ளுபடி செய்ய வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறையிலே எடுக்கின்ற நிலங்களிலே சில பிரச்சனைகள் இருக்கிறது. இனாம் நிலங்கள் திருப்பி தரப்படும் என்று சொல்லி
பட்டாக்களை கொடுத்து விட்டார். அப்போது ஒரு சிலர் பட்டா வாங்காமல் விட்டு போனார்கள். அந்த நிலைகளை தயவு செய்து பரிசீலித்து மக்கள் பாதிக்காதவாறு இந்து சமய அறநிலையத்துறையிலே நீங்கள் நிலங்களை எடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். திருச்செங்கோடு புறவழி சாலையும் நாமக்கல் திருச்செங்கோடு நாமக்கல் சாலையும் சந்திக்கின்ற சந்திப்பு நிறைய போக்குவரத்து உள்ள சாலை. அந்த சாலை அந்த ரவுண்டானாவை அங்கே அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறது. பலமே அவங்களால தர முடியல. திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் மட்டுமல்ல, எல்லா காந்தி ஆசிரமும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் தயவு செய்து அதை பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசினார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம். ஆனால் ஒரு சாதியிலே வளர்ந்தவர்கள் மட்டுமே அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அடிமட்டத்தில் இருப்பவர்கள் எல்லா ஜாதியிலுமே அப்படியே இருக்கிறார்கள். அதற்கு ஏதாவது ஒரு தீர்வை காண வேண்டும். போராடி கொண்டிருக்கிற அத்தனை அமைப்புகளுக்கும் இடைநிலை ஆசிரியராக இருந்தாலும் சரி, சத்துணவு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பகுதி நேர ஆசிரியராக இருந்தாலும் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நியாயமானது. அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்து அர்த்தநாரீஸ்வரர் கலைக்கொள்ளுதை கொடுத்த அமைச்சர் ஆனால் இன்னும் வாடகை கட்டிடத்தில் இயங்குகிறது. நிரந்தர கட்டிடம் கட்டித்தருவதற்கு கட்டித்தர வேண்டும் என்று. கோழிக்கறி என்பது இன்றைக்கு உலகத்திலே தவிர்க்க முடியாத உணவாக இருக்கின்றது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்களுடைய பெயரை இட்டு அவங்க பிராண்டில் கோழிக்கறியை விற்கிறார்கள். ஆனால் அவர்கள் தயாரிப்பது கிடையாது. அவர்கள் குஞ்சுகளை சிறு விவசாயிகளிடத்திலே கொடுக்கிறார்கள். 1000 குஞ்சு 2000 குஞ்சு என்று சிறு விவசாயிகள் வளர்த்து கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் அவங்க பிராண்டில் கோழியை விற்கிறார்கள். ஏன்னா இவர்கள்லாம் கோழி பண்ணைக்காரர்கள் அல்ல, சிறு சிறு விவசாயிகள். விவசாயத்திலே லாபமில்லை என்று அதே தோட்டத்திலே கோழி குஞ்சுகளை வளர்த்து கொடுக்கிறார்கள். ஒரு கிலோவுக்கு 6 ரூபாய் 50 பைசா தான் கிடைக்கிறது. 1 கிலோ கோழி வளர்த்து கொடுத்தால் அது கண்டிப்பாக கட்டுப்படியாகாத ஒரு விலை. வெகு ஆண்டுகளாக இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கறிக்கோழி விவகாரத்திலே அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு வேண்டும் என்று வலியுறுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தையும் சேலம் மாவட்டத்தையும் இணைக்கின்ற சாலை திருச்செங்கோடு அரியானூர் சாலை. நாமக்கல் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் இணைக்கின்ற சாலை திருச்செங்கோடு கொக்கராயன்பேட்டை சாலை. இந்த 2 சாலைகளிலும் போக்குவரத்து அதிகமாகி இருக்கின்றது. அதனால் அந்த 2 சாலைகளையும் 4 வழி சாலைகளாக மாற்றித்தர அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். விசைத்தறியிலே ஜாப் ஒர்க் செய்கிறார்கள். அவர்கள் விசைத்தறியிலிருந்து துணியை நெய்து அவர்கள் விற்பது கிடையாது. நூலை அடப்புக்கு வாங்கி ஜாப் ஒர்க் செய்கிற அந்த விசைத்தறியாளர்கள் ஜிஎஸ்டிக்காக அந்த பதிவேட்டை மெயின்டைன் பண்ணணும், சப்மிட் பண்ணணும்னு 1000 பிரச்சனை இருக்கு. ஆனால் நிதியமைச்சர் அவர்கள் தயவு செய்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலே இதை முன்னெடுத்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்கள் கைது செய்யப்படுவது ஒரு தொடர் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் வெளியிலே படகிலே சென்று விட்டால் மாத கணக்கிலே குடும்பத்தோடு தொடர்பிலே இருக்க முடிவது கிடையாது. இப்போது எலான் மாஸ்க் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லிங் கம்பெனியினுடைய ஒரு நெட்வொர்க் வந்திருக்கு. அது ஒரு போட்டுக்கு பார்த்தா ஒரு 1 லட்சம் செலவாக வாய்ப்பு இருக்கிறது. அதை கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு மானிய விலையிலே அந்த மீனவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். கச்சத்தீவை மீட்டாக வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை மீட்கின்ற வரை மீனவர்களுக்குரிய அந்த சுமூகமான போக்கை உருவாக்க வேண்டும். கச்சத்தீவில் ஏதோ ஒரு ஏற்பாடு செய்து அதை மீன் பிடிக்கின்ற மையமாக மாற்றி இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் நம்முடைய மீனவர்களும் ஒன்றாகவே மீன் பிடித்து ஒரு 50% 2 பிரித்து அங்கேயே ஏல விட்டு வருகிற பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு வசதி அப்படி ஏதாவது செய்தோம் என்று சொன்னால் ஒரு சுமூகமான உறவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை நாம் இன்றைக்கு தடுக்க முடியும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். லாரியினுடைய எஃப்சியை பொறுத்தவரை அந்த எஃப்சியில் எவ்வளவு வருஷம் ஓடிந்தாலும் அந்த எஃப்சி ஒரு 800 850 ஒரே ரேட் இருந்தது. இப்போ வருஷத்தை கணக்கிட்டு 10 மடங்கு அளவுக்கு அந்த எஃப்சி கட்டணம் ஏறி இருக்கு.
அவங்களும் எல்லாம் போராட்டத்தில் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அதை பரிசீலித்து அதற்கான அந்த உயர்த்திய கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரசு பள்ளிகளிலே பல்வேறு வேலைகளை செய்கிறோம். தனியார் பள்ளிகளில் இருப்பது போல பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு என்பது அரசு பள்ளிகளிலே நிகழ்வது கிடையாது. வெரி ரேராக யாராவது நடத்தலாம், ஆனால் பெரும்பாலும் நடக்கிறதில்லை. பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு அரசு பள்ளிகளிலே நடத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த தனிமனித ஒழுக்கம் என்பது மேம்படும் என்ற இந்த நேரத்திலே பதிவு செய்து, நீரேற்று பாசனம் விவசாயிகளாக செய்து கொள்வது, முதலமைச்சரையும் நான் 2 முறை பார்த்து பேசியிருக்கிறேன். தயவு செய்து சங்ககிரி தொகுதி, திருச்செங்கோடு தொகுதி, பரமத்தி வேலூர் தொகுதி, கரூர் தொகுதி போன்ற தொகுதிகளிலே அதற்கான அந்த திட்டங்களுக்கான அனுமதியை கொடுப்பதற்கு அரசு இப்போது பரிசீலிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்த சட்டமன்றத்திற்கு நான் வருவதற்கு உறுதுணையாக இருந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும், திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல என்னை வாக்களித்து இந்த 5 ஆண்டுகள் சட்டமன்றத்திலே சிறப்பாக பணியாற்றுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து முடிக்க விரும்பாமல் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.